கொத்துமா? எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோன்னா, காடை 65 தான் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாலாம் வந்து காடை கிடைக்காது. அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊத்தங்காரைக்கு போயிட்டு இருக்கோம். நானும் என் நண்பரும் அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு காடை தான் இருந்துச்சு. ஒரு காடை விலை எவ்வளோ தெரியுமா மக்களே? 50 ரூபாய் ஒரு காடை. ஒரு 5 காடையை சொன்னோம். அவரும் எடுத்து அழகாக காமிச்சார். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே ப்ரோ, ஒரு 5 காடையை போட்டு கொடுங்க, க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னா, ஓகே பிரதர், அதுக்கு என்ன க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். க்ளீன் பண்ணுறதும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார். நாம்பளாக க்ளீன் பண்ணால் அது சரியாக வருமா என்னான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போல் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தது என்ன, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். தாத்தா நான் காடை வாங்கிட்டேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தங்காரிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படியே வந்துருந்தேன். வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூண்டை உருக்கி விட்டாங்க எங்கள் அம்மா. அவங்க தான் இன்றைக்கி வந்து எனக்கு குக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ நானும் பூண்டெலாம் உரிச்சிட்டு இப்படி தான் குக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அழகாக வந்து காடையை பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. சின்ன கோழிலாம் இருக்கும்ல அந்தமாரி இருந்துச்சு. அடுத்தது நான் வாஷ் பண்ண வேண்டியது தான். பக்காவாக பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ரெடி பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு, ஒரு எக்கு, தேவையான அளவு சால்ட்டு, பக்கத்துலேயே கழுவி வச்ச காடை. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காடையை கொஞ்சம் தீச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கோழிலாம் எப்படி நாட்டுக்கோழிலாம் எப்படி தீப்பாங்களோ அந்தமாரி தீச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தீச்சிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண வேண்டியதான். இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சா, அடுத்தது என்ன தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருந்தாங்க. அடுத்தது மல்லி தூளை தூவி விட்டாங்க. அடுத்தது மிளகாய் தூள், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே. அடுத்தது கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக ஒரு எக்கையும் சேர்த்த போகிறோம். அழகாக உடச்சி ஊற்றுனாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு லெமன் புளிஞ்சு வச்ச சாரை வந்து சேர்த்த போகிறோம். அடுத்தது என்ன, மிக்சிங் தான். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மசாலாலாம் எல்லாம் வந்து மெர்ஜ் ஆகணும்ல. நல்லா மெர்ஜ் ஆகிட்டு முடிஞ்சிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது காடை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு அதில் பூசிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் நீங்கள் காடை 65 சாப்பிட்டுருக்கீங்களா? அது நீங்கள் எப்படி குக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரில் பண்ணேன். அடுத்ததாக இப்போது 65 பண்ணுறேன். ஸோ க்ரில் வந்து அருமையாக இருந்துச்சு. 65 எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரில, நான் பக்காவாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் மசாலா போட்டு தடவிட்டு இருந்தாங்க. தடவி முடிச்சிட்டாங்க. ஒரு 1 hour கழித்து நம்ம ஆயிலில் போட்டு எடுத்தால் 65 ரெடி. ஸோ ஆயில் நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ காடையை போடுற பாருங்க. அப்படியே அந்த சவுண்டு அப்படியே பார்க்குறதுக்கு சும்மா செம்மையாக இருந்துச்சு கேட்கவே. அப்படியே ஒரு காடையாக எடுத்து எண்ணெயில் போட்டுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, இன்னொன்று போட்டுடலாம் அப்படின்னாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டாச்சு. சரி ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திருப்பி விட்டாங்க. நல்லாவே வெந்துருச்சு, பார்க்கும் போதே தெரியுது இல்லைங்களா. ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு காடையை திருப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பக்காவாக பார்த்தீங்கன்னா காடை வந்து வெந்துருச்சு. எடுத்து டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான். என்ன கலரில் இருக்குது பாருங்கள், செம்மையான கலரில் இருக்குது.
அது அப்படி மெதுவாக எடுத்து வச்சாங்க. அடுத்த காடையும் தயார் நிலையில் உள்ளது. அதையும் பக்காவாக எடுத்து வச்சாங்க. பார்க்கவே அப்படியே எச்சி ஊறுது மக்களே. உங்களுக்கு எப்படி இருக்குது? பக்காவாக 3 காடையை எடுத்து வச்சாங்க. சரி சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ரெட்டிஷாக இருக்குது மக்களே. இதில் நான் கலர் இது கூட எதுவுமே சேர்த்தவே இல்லை. அப்படியே நேச்சுரலாக அப்படியே அந்த மிளகாய் தூள் அந்த கலரே வந்து அப்படியே ரெட்டிஷாக மாறிடுச்சு. ருசித்து பார்த்துட்டுனா வேறு லெவலில் இருந்துச்சு. நாம் டேஸ்ட் பண்ணுறதோட பாட்டிக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன். ரொம்ப சூடாக இருக்குது, புடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 காலையும் பிடிச்சி ஒரு காலை மட்டும் எடுத்து கடித்து பார்த்தாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டேன். எப்படி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.